ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். ஆரண்ய காண்டம். சர்க்கம் 38. மாரீச்சன் ராவணனுக்கு தான் முன்பு பாலனாகிய ராமனால் பட்ட பாடுகளை கூறுதல். முன்பு ஒரு கால் நான் 1000 யானை பலம் உடையவனாகி கிரீடம் தரித்து பெரிய உருவத்துடன் கையில் இரும்பு தடியை ஏந்தி பராக்கிரமத்தின் மிகுதியால் பூமி எங்கும் திரிந்து ரிஷி மாமிசம் தின்ன வேண்டும் என்ற எண்ணத்துடன் சில காலம் தண்டகாரண்யத்தில் சுற்றி கொண்டிருந்தேன். அச்சமயம் அங்கு வேள்வி ஏற்றிக் கொண்டிருந்த விஸ்வாமுத்திர முனிவர் என்னை கண்டு பயந்து தசரத மகாராஜனிடம் சென்று தன்னை என்னிடமிருந்து காக்கும்படி ராமனை தன்னுடன் அனுப்ப வேண்டினன். அப்பொழுது 12 வயது பருவமாயிருந்த ராமன் தந்தையின் கட்டளைப்படி அம்முனிவனை பின்தொடர்ந்து ஆசிரமத்திற்கு வந்தனன். அப்பொழுது அவன் பிரம்மச்சாரி ஆகையால் ஒரே வஸ்திரம் தரித்து சிறந்த வில்லை கையில் பிடித்து பாலச்சந்திரனை போல் விளங்கி விஸ்வாமித்திரனது வேள்விக்கு காவலாக நின்றனன். நானோ வரம் பெற்றிருக்கும் கர்வத்தினால் செருக்குற்று அங்கு சென்று இவன் ஒரு சிறுபயல் என்று ராமனை அவமதித்து முனிவரின் யாக வேதிகையின் மேல் எதிர்த்தோடினேன். பிறகு ராமன் வினோதமாகவே ஒரு பானத்தை என்மேல் பிரயோகிக்க நான் அதனால் அடியுண்டு 100 யோஜனை தூரத்திற்கு அப்பாலுள்ள சமுத்திரத்தில் வேகமாக தள்ளப்பட்டு மூர்ச்சையடைந்தேன். நான் ஆழமுள்ள சமுத்திரத்தில் வெகுநேரம் மூர்ச்சித்து கிடந்து பிறகு மூர்ச்சை தெளிந்து லங்கைக்கு திரும்பி வந்தேன். ராவணா, அச்சமயம் ராமன் மிகச்சிறிய வயதுடையவன், யுத்தங்களில் தேர்ந்தவன் அல்லன். அப்படியிருந்தும் அனாயாசமாகவே என்னை போன்ற பலிஷ்டனை ஐயோ பாவமென்று கொல்லாமல் அப்படி செய்து உயிரோடு விட்டனன். எனக்கு சகாயமாக வந்தவர்கள் எல்லாரையும் கொன்று விட்டனன். ராவணா, நீ ராமனுடன் விரோதப்படுவாயாயின் நிச்சயமாக உன் பந்துமித்திரர்களுடன் மாண்டு போவாய். ஐயோ, ராட்சச வீரர்கள் ராமபாணங்களால் அடியுண்டு தரையில் வீழ்வதை நீ காணப்போகின்றனை. லங்காபுரம் முழுவதும் பானங்களால் சூழப்பட்டு அக்னி ஜுவாலைகள் நாற்புறமும் நிரம்ப பெற்று வீடுகள் எல்லாம் நீராக போவதை நீ காணப்போகின்றனை. அரக்கத் தலைவனே, பிறர் மனைவியை காதலிப்பதற்காட்டிலும் பெரிய பாவம் மற்றொன்று கிடையாது. ஆகையால் அழகிய ஆயிரக்கணக்கான உன் மனைவிகளோடு சுகமாக காலம் கழிப்பாயாக. ராமனுக்கு எல்லளவும் தீங்கு செய்ய நினைக்க வேண்டா. அன்றி என் வார்த்தைகளை மீறி போவாயாயின் நிச்சயமாக உனக்கு கேடு விளையும். ராமன் கதை கேளுங்கள்.